अस्सलामुअलैकुम वरहमतुल्लाहि वबरकातुहू। नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम, अम्मा बाद। फ़क़द क़ाल अल्लाहु तबारक व तआला फ़ी महकम तंज़ील, अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम, बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। लक़द कान लकुम फ़ी रसूलिल्लाहि उस्वतुन हसनह व क़ाल इन्नका लअला ख़ुलुक़िन अज़ीम। फ़क़ाल रसूलुल्लाहि सल्लल्लाहु अलैहि वसल्लम बुइस्तु लिउतम्मिम मकारिमल अख़लाक़। सदक़ल्लाहु तआला व सदक़ रसूलुहुन नबियुल करीम व नहनु अला ज़ालिका मिनश शाकिरीन व शाहिदीन वल्हम्दुलिल्लाहि रब्बिल आलमीन। அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். இருவரின் தலைவர் எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தப தாபியீன்கள், நல்லோர்கள், மிக முக்கியமாக இங்கே ஒன்று கூடியிருக்கக்கூடிய தாய்மார்கள், சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் ஈடேற்றமும் என்றென்றும் நிலைத்து நிற்கட்டுமாக. ஆமீன். அன்பார்ந்த பெரியோர்களே, அல்லாஹ்வின் பேரருளால் அருள் நிறைந்த இந்த ரபியுல் மாதம், ரபியுல் அவ்வலுடைய மாதம் பிறந்து இஸ்லாமிய மாதங்களிலே மிகவும் பரக்கத் நிறைந்த ஒரு மாதம் நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. உலகம் முழுக்கவும் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தை கண்ணியப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 12 மாதங்கள்ல இந்த ரபியுல் அவ்வல் மாதம் இருக்கிற இதுதான் ரொம்ப சிறப்பு வாய்ந்த மாதம். ஏன் கேட்டால் ரமலான் மாதம் சிறப்பு வாய்ந்த மாதம் தான். குர்ஆன் இறங்கியது, நோன்பு வைக்கிறோம். அதே மாதிரி தில்ஹிஜ்ஜா மாதம், அஷ்ஹருல் ஹரம், அதாவது ஹஜ் அஷ்ஹருல் மாதம், அல்லாஹ் சொல்றான் ஹஜ்ஜுடைய மாதங்கள் சிறப்பு வாய்ந்தது தான். ஆனால் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்திற்கு வரவில்லை என்றால் எதுவுமே கிடையாது. ரமலான் இல்லை, நோன்பு கிடையாது. நாம எல்லாம் பள்ளியாசல்ல உட்கார்ந்து இருக்கிறோமே, இந்த பள்ளியாசலும் தேவையில்லை, அரபி மதரசாக்கள் தேவையில்லை, நல்லொழுக்கம் தேவையில்லை, எது வேண்டாலும் செய்யலாம், நம்ம இஷ்டத்துக்கு இருக்கலாம். இதுதான் நிலைமை. அன்றைய காலகட்டத்தில் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த அந்த மக்கமா நகரத்தில் மற்றும் உலகம் முழுவதும் என்ன சூழ்நிலையில் இருந்தது நமக்கு தெரியும். அதாவது அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்பு அநியாயங்களும் அக்கிரமங்களும் நிறைந்திருந்தது. பலமுள்ளவர்கள் பலகீனமானவர்களை அடித்து சாப்பிட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்குன்னு கேட்டா, பெண் பிள்ளைகளை கூட உயிரோடு புதைத்தார்கள். தன்னுடைய குலப்பெருமை, பெண் பிள்ளைகள் இருந்தால் தன்னுடைய குலப்பெருமை போயிடும், தன்னுடைய மரியாதை போயிடும், நமக்கு இழிவு. அந்த பெண் பிள்ளைகள் வாழ்வதற்கு தகுதியே இல்லை. இந்த நிலையில தான் அந்த மக்கமா நகரமும் உலகம் முழுக்கவும், எந்த அளவுக்கு கேட்ட உலகத்தில் எந்த நாடும் கிடையாது. இந்தியா இருந்துச்சா? கிடையாது. இந்தியா என்ற ஒரு நாடே கிடையாது. பாகிஸ்தான் நாடு கிடையாது, ஆப்கானிஸ்தான் எந்த நாடுமே கிடையாது. நாடு ஆக உலகத்தில் பிரிக்கப்பட்டது எப்பொழுது? இந்த இஸ்லாம் வந்ததற்கு பிறகுதான், முஸ்லிம்கள் வந்ததற்கு பிறகுதான், இஸ்லாமியர்களால் தான் இந்தியா என்ற நாடே உருவானது. ஆனா துரோகிகள் மறந்துட்டாங்க. நம்ம இந்த நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு நம்மளை விரட்டணும், அகதிகளை ஆக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா நம்மளால தான் இந்த நாடே உருவானது, பாகிஸ்தான் உருவானது. உலகமே இந்த இஸ்லாமியர்களை கொண்டுதான் நாடாக உருவாக்கப்பட்டது. அந்த நாடு இஸ்லாமியர்கள் இல்லை என்றால் நாடே கிடையாது. ஆக
பெண்கள் ஒரு சமத்துவம் மிக்கவர்கள், ஆண்களுக்கு நிகரானவர்கள், சமூகம் அவர்களுக்கு அந்தஸ்து உயர்வை கொடுத்தது என்றால் அருணாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததற்கு பிறகுதான். ஏனென்றால் மக்காவிலே நபி பட்டம் கிடைக்கின்றது. அருணாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கின்றார்கள். மக்கள் வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்கா நகரத்திலே இருக்கக்கூடிய அந்த குறைஷிகள் இஸ்லாமியர்களுக்கு பல தொல்லைகள் கொடுத்து கொண்டிருந்தார்கள். நமக்கு இப்ப எப்படி கொடுக்குறாங்களோ அதை விட மோசமான தொல்லை. நம்மளால தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், ஏதோ சாப்பிட்டு அலைகிறோம். அந்த காலத்துல மக்கா நகரத்துல முஸ்லிம்கள் இருந்தவங்களுக்கு சோறு போட முடியாது. சகோதரர் தஸ்மின் சொன்னாங்களே, மக்கா நகரத்தில் எப்படிப்பட்ட கஷ்டங்களை அனுபவிச்சாங்க, எந்த அளவுக்கு. அபுத கணவாய், அபு தாலிப் என்ற கணவாயில இஸ்லாமியர்களை போட்டு அப்படியே சோறு கருவி எதுவும் இல்லாம முற்றுகையிட்டு இருந்தாங்க. பெரிய துன்பத்தில் இருந்தாங்க. தோளோடு சாப்பிட்டாங்க, இலைகளை சாப்பிட்டாங்கன்னு சரித்திரம் சொல்லுது. அப்படிப்பட்ட சூழ்நிலை, அந்த சூழ்நிலையில தான் அருணாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செய்ய சொன்னாங்க. ஹபஷா ஹிஜ்ரத், அபிஷினியா ஹிஜ்ரத் போயிட்டாங்க. அங்கேயும் போய் மக்கள், அந்த இஸ்லாமியர்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று மக்காவில இருந்து ஒரு கூட்டம் போகுது எங்க ஹபஷாவுக்கு. அபு சுஃபியானும் போறாரு. அப்ப முஸ்லீம் ஆகல, பின்னாடி அவங்க முஸ்லீம் ஆகிறாங்க. மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட நேரத்துல போனவங்க ஹபஷா அவசரன்ட்ட நஜாஷி கிட்ட போய், அவர் கிறிஸ்துவர், அவர்கிட்ட போய் சொல்றாங்க, எங்க ஊர் அகதிகள்லாம் சொல்லாம கொள்ளாம அடிமைகள்லாம் எங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு ஒடியாண்டாங்க, அவங்களை எங்க கூட அனுப்புங்கன்னு சொல்றாங்க. அப்ப அந்த நஜாஷி அரசர் என்ன செய்யறாருன்னு கேட்டா, அவங்க நீங்க சொல்றது மட்டும் கேட்க மாட்டோம், முஸ்லிம்களை கூப்பிட்டு நாங்க விசாரிக்கிறோம். அப்ப அபு தாலிப் அவங்களுடைய மகனார் அபு, அதாவது ஜாஃபர் ரலியல்லாஹு தஆலா அவங்க கூப்பிட்டு விசாரிக்கும் போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு நாங்க கண்டதே காட்சி கொண்டதே கோலம், எங்க மனசுல என்ன வருதோ அதைத்தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நல்ல விஷயங்களே நாங்க செய்ய மாட்டோம், நல்லதே எங்களுக்கு தெரியாது. கெட்ட விஷயம் உலகத்துல என்ன இருக்கு எல்லாத்தையும் நாங்க செஞ்சோம். குடிக்கிறதுல எல்லா விஷயங்களும் எங்கள்கிட்ட இருந்துச்சு. அங்க மட்டும் இல்லை, இந்தியாவில் தான், எல்லா நாட்டிலையும் தான் இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில நாங்க எந்த அளவுக்கு அவங்க சொல்றாங்க பாருங்க. கால ஜாஃபர் இப்னு அபூ தாலிப் வஹுவ யஹ்திஸு நஜாஷி அல் ஹபஷா அய்யுல் மலிக் குன்னா கௌமன் அஹ்ல ஜாஹிலியா நஅபுதுல் அஸ்னாம், நாங்க சிலைகளை வணங்கி கொண்டு இருந்தோம். வநஅபுது மைத்தத்தை, மைத்தான செத்த பிணத்தை சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். வநஅத்தில் ஃபவாயிஷ, மானக்கேடான அருவருப்பான எல்லா செயல்களையும் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். நக்கத்தோடு அருகாம், உறவினர்களை துண்டிட்டு வாழ்ந்தோம். நசீவல் ஜவார், அண்டை வீட்டார்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தோம். யாக்குல் கவி மின்னல் லஹி, எங்கள பலகீனமானவர்களை பலம் உள்ளவர்கள் அடித்து சாப்பிட்டு கொண்டு இருந்தாங்க. குன்னாலா தாலிக்க ஹத்தா வாசல்லாஹு இலைனா ரசூலன், இந்த நிலையில தான் எங்களுக்கு ரசூல அல்லாஹ் அனுப்பி வச்சான். எங்களுக்கு நல்லதை சொன்னாங்க, அல்லாஹ் ஒருவன் சொன்னாங்க, சிலை வணக்கத்தை தடுத்தாங்க, செத்த பிணத்தை சாப்பிடாதுன்னு சொன்னாங்க. இந்த நிலையில நாங்கள் நல்லவர்களா வந்தோம். இது அவர்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு தொல்லை கொடுத்தாங்க, கஷ்டம் கொடுத்தாங்க, அதை தாங்க முடியாம தான் உங்க நாட்டுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அப்ப பாருங்க, அவங்க அனுப்ப மாட்டேன்றாங்க. ஆக இஸ்லாம் வருவதற்கு முன்னால் செத்த பெண்ணம், கண்ட காட்சி எல்லாம் மோசமான சூழ்நிலை. இந்த நிலையில தான் அல்லாஹ் தஆலா அருணாயின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்துக்கு
ஹலீமுன் அலீம். நிச்சயமாக நபியே நீங்களும் மகத்தான குணத்தின் மீது இருக்கின்றீர்கள் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து கூறுகின்றார். ஆக மகத்தான குணம் என்று அல்லாஹ் சொல்றான். குணங்களை பற்றி இஹ்யா உலூமுத்தீன்ல இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு விஷயத்தை எழுதுறாங்க. குணம்னா என்ன? குணத்தினுடைய வகைகள் என்ன? யார் ரசூலுல்லாஹ்வை குல்கி அலீம்னு சொல்றாங்க. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, புஹிது லியுத்தம்மிமு மகாரிமுல் அஹ்லாக், நான் சங்கையான குணத்தை பரிபூர்ணப்படுத்துவதற்காக அனுப்பப்பட்டேன் என்று அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கின்றார்கள். ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? இன்னக லஅலா குல்கின் அலீம், மகத்தான நற்குணத்தின் மீது நீங்கள் இருக்கின்றீர்கள் என்று அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் புகழ்றானே. என்ன காரணம்? இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த ஆயத்தினுடைய விளக்கமாக என்ன சொல்றாங்க கேட்டா, குணம் என்பது மூன்று வகையான குணம் இருக்கு. குல்கு மூன்று குணம். குல்க அஹ்சன், குல்க அஹ்சன் அழகான ஒரு குணம். குல்க கரீம் சங்கையான ஒரு குணம். இன்னொரு குணம் தான் குல்க அலீம் மகத்தான நற்குணம் என்று சொல்லிட்டு அந்த இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, குல்க அஹ்சன் என்ன தெரியுமா? ஒருவன் நமக்கு அநியாயம் செய்யறான்னா அந்த அநியாயத்துக்கு பகரமாக கரெக்டா அவன் செஞ்ச மாதிரி நம்ம பகரம் வாங்கணும். பல்ல உடைச்சா பல்ல உடைக்கணும், மூக்க உடைச்சா மூக்க உடைக்கணும், கண்ணை சேதப்படுத்தினா கண்ணை சேதப்படுத்தணும், கையை உடைச்சா கையை உடைக்கணும். பகரம் அப்படியே வாங்கி ஆகணும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல. எந்த அளவு நீங்க தண்டித்தா அதே மாதிரி தண்டிங்க. இதற்காகத்தான் அநியாயம் செஞ்சா அந்த அநியாயம் செய்தவனுக்கு எந்த அளவு நம்ம கிட்ட நடந்துக்கிறானோ அதே மாதிரி நடக்கும். குல்க கரீம் சங்கையான குணம். இந்த குல்க அஹ்சன் இருக்க ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய காலத்திலே இருந்து மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலம் வரைக்கும் அது நடைமுறையில் இருந்துச்சு. அவங்களுடைய பழக்க வழக்கங்கள்ல இருந்து கொண்டிருந்து. ஆனா குல்க கரீம் இருக்கிற அதுக்கு விளக்கம் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இமாம் கஸாலி ஒருவன் நமக்கு அநியாயம் செய்யறான்டா அந்த அநியாயத்தை மன்னிச்சு விட்டாங்க. மன்னிச்சுட்டு அவன் ஒரு கண்ணத்துல அறையிறானா இன்னொரு கண்ணத்தை காட்டணும், இன்னொரு அடிதான் நம்ம கண்ணத்தை இன்னொரு கண்ணத்தையும் காட்டணும். இது குல்க கரீம் சங்கையான குணம். குல்க அலீம் மகத்தான நற்குணம். அதுக்கு விளக்கம் தரும்போது என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒருத்தர் நமக்கு அநியாயம் செய்யறான்டா அந்த அநியாயத்தை மன்னிச்சுட்டு அவனுக்கு நல்லது செய்யணும், அவனுக்கு உபகாரம் செய்யணும். இதைத்தான் இந்த இன்னக லஅலா குல்கின் அலீம்னு சொல்லும் போது சஹாபா பெருமக்கள் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் உங்களை வந்து அல்லாஹ் இன்னக லஅலா குல்கின் அலீம்னு மகத்தான நற்குணம்னு புகழ்றானே, அதுக்கு என்ன காரணம்? அதுக்கு என்ன தன்மைகள் என்ன குணங்கள் இருந்தா அப்படி அதனுடைய விளக்கம் என்ன? என்கிட்ட சகாபாக்கள் கேட்டுவாங்க, நம்ம மக்கள் கேட்க மாட்டோம். தெரியாத ஓதிட்டோம் அந்த ஆயத்தெல்லாம். அம்மா அரசாங்க இல்லா ரஹ்மத்துல் ஆலமீன் ஓதுறோம். ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகளை கேட்கிறோம், அவங்களுடைய குணங்களை கேட்கிறோம் இல்லையா? ஆனா ரசூலுல்லாஹ்வை பத்தி தெரிஞ்சுக்கிறோமா? தெரிஞ்சுக்கிறது இல்லை. வயசாயிடும், அவங்களுடைய அசல் பேர் என்னன்னு கூட தெரியுது இல்லை நம்ம மக்களுக்கு. அவங்க பாபா பேர் என்ன, அம்மா பேர் கேட்டு பாருங்க. அம்மா பேரா கத்திட்டான்னு அப்படியே சொல்லியிருக்காங்க. ஆனா அம்மா பேர் என்ன? ஆமினா அம்மா. தாப்பனார் பேர் என்ன? அப்துல்லா. தெரியுமா? தெரியறதில்லை. நம்ம குழந்தைகளை விடுங்க அவங்களுக்கு. ஆனா வயோதிகர்களுக்கு கூட அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க, அவங்க எங்க பிறந்தாங்க. சில பேர்த்த கேட்டோம்னா ரசூலுல்லாஹ் எங்க பிறந்தாங்க? லண்டன்ல பிறந்திருப்பாங்க.
உலகத்திற்கே ஈமானுடைய பிரகாசத்தை ஏற்றியவர்கள் அவர்கள் மொத்தாகிறாங்க. அந்த இரவுல இந்த மாதிரி சூழ்நிலை, விளக்கு எரிவதற்கு கூட எண்ணெய் இல்லை, இருள் சூழ்நிலை, பிறக்கும் போது இருள் தான். அருணாச்சல தாயார் அவங்க பித்து எடுக்கிறாங்க. அந்த நிலையில கூட அங்கேயும் அவங்க பார்க்கும் போதும் இருளாகத்தான் இருந்தது, மரணிக்கும் போதும் இருளாகத்தான் இருந்தார்கள். ஆனால் பிறந்த உடனே ஒரு ஜுவாலி, ஒரு பிரகாசம் பரவியது. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய தாயார் தான் பிரசவம் பார்த்தாங்க. அந்த காலகட்டத்தில் ஷிபா அம்மான்னு பேரு. அவங்க தான் முதல்ல வளர்க்குறாங்க. அருணாச்சல சல்லாஹ் அவர்கள் ஆமீனா அம்மா இருக்கிறாங்க. வைக்கும் போது முதல் குழந்தைய தூக்குனது யாரு? ஷிபா அம்மா. அவங்க சொல்றாங்க, ரசூல் அந்த இருளு, ஆனா ரசூலுல்லாஹ் நான் கையில வாங்குறேன், வாங்கும்போது அந்த அறையே பிரகாசமாக ஆனது என்று சொல்லியிருந்தார்கள். அவ்வளவு பெரிய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒரு பேரருள், பேரொடை, மிகப்பெரிய உபகாரம் என்பதை நாம் விளங்க வேண்டும். ஒரு ஆயத்துல இப்படின்னு சொல்றான், இந்த சமூகத்தை பத்தி நம்ம மூமின்களை பார்த்தா இப்படின்னு சொல்றான், லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன இத் பஅஸ ஃபீஹிம் ரசூலன் மின் அன்ஃபுஸிஹிம் யத்லூ அலைஹிம் வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன். அல்லாஹ் தஆலா லக்கத் மன்னல்லாஹு அலல் மூமினீன், மூமின்கள் மீது அல்லாஹ் தஆலா உபகாரம் செய்திருக்கிறான். இது என்னக்கா பஅஸ ஃபீஹிம் ரசூலா, அவர்களிடத்தில் தூதரை, அவர்களை சார்ந்த ஒரு தூதரை அனுப்பினார். யத்லூ அலைஹிம், அவர்கள் மீது குர்ஆனை ஓதி காட்டுகின்றார்கள். வ யுஸக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்துகின்றார்கள். வ யுஅல்லிமுஹுல் கிதாப், கிதாபை அவர்கள் கற்றுக் கொடுக்கின்றார்கள். வ ஹிக்மா, ஹிக்மத்தை கற்றுக் கொடுக்கின்றார்கள். ஆனால் வ இன் கானூ மின் கப்லு லஃபீ ضلالٍ முபீன், அவர்கள் தெளிவான வழிகேட்டிலே இதற்கு முன்னால் இருந்தார்கள். ரசூலுல்லாஹ் பிறக்கிறதுக்கு முன்னாலே வழிகேட்டிலே இருந்தார்கள் என்று அல்லாஹ்வே இந்த அருணாச்சல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் அனுப்பியதின் காரணமாக இந்த இஸ்லாமிய சமூகம், இந்த உலகம் பெரிய உபகாரத்தை பெற்றது என்று அல்லாஹ் சொல்கிறார். ஆக நற்குணங்களினுடைய நாயகராக அருணாச்சல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் அனுப்புறாங்க. அந்த ஃபுல்கே அலீம் சஹாபா பெருமக்கள் கேட்கிறாங்கல்ல, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து கேட்கிறாங்க, இன்னக்கல் அலா ஃபுல்கின் அலீம், மகத்தான நற்குணத்தின் மீது உங்களை அல்லாஹ் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன விளக்கம்னு கேட்கிறாங்க. அப்ப அதான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. அந்த கேள்வி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. ரசூல் இந்த கேள்விய சஹாபாக்கள் கேட்கிறாங்க, இன்னக்கல் அலா ஃபுல்கின் அலீம், மகத்தான நற்குணம் இந்த அல்லாஹ் புகழ்றாங்க, அதனுடைய தன்மைகள் என்ன என்று கேட்கிறாங்க. சஹாபாக்கள் கேட்டவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வரும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட இந்த கேள்வியை வைக்கப்படுது. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்விடமிருந்து கேட்டு வந்த செய்தியை சொல்றாங்க. இங்க பேசுறது அல்லாஹ் தெரியாம இருக்கும் சொல்லி அனுப்புறான். என்ன சொல்றான்? ஸ்டில் 3 விஷயம் இருக்குது. ஃபுல்கே அலீம்ல 3 விஷயம். ஸ்டில் மன் கதாக்க, உன்னை துண்டித்து வாழ்வரோடு சேர்ந்து வாழ், இது ஒரு குணம். பாபு அம்மன் தலமக்க, உனக்கு அநியாயம் செய்பவர்களை மன்னித்து விடு. அடுத்ததாக சொல்றாங்க, அஹ்சின் இலா மன் அஸாத இலைக்க, உனக்கு தீங்கு செய்பவர்களுக்கு உபகாரம் செய். இந்த 3 விஷயம் தான். இதுதான் ஃபுல்கே மகத்தான நற்குணம். இதுதான் சில்மன் கதாக்க, யார் உறவை துண்டித்து வாழ்கின்றார்களோ அவர்களோடு சேர்ந்து வாழு. இன்னைக்கு பார்க்கிறோம் நம்ம சமூகத்தில் எப்படி இருக்கிறோம். அண்ணன் தம்பிக்கு மத்தியில உண்டான உறவு, அக்கா தங்கைக்கு மத்தியில உண்டான உறவு, பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில உண்டான உறவு துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனா இது என்ன நல்ல குணம் வேணுண்டா, சில்மன் கதாக்க, உன்னை துண்டித்து வாழ்பவரோடு நீ சேர்ந்து வாழுங்க. இங்க அருணாச்சல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விளக்கம் சொல்லப்படுகின்றது. அதே போல என்ன பாப்பு அம்மன் தலமக்க, உனக்கு அநியாயம் செய்பவர்களை மன்னித்து விடு. ஏதாவது சின்ன தவறா, ஏதாவது ஒரு தவறு நடத்த உடனே நம்ம என்ன, அவன் என்ன செய்யுது, நம்ம நிட்டுறோம் போருக்கு. அவன்
சின்ன தவறு தான் செஞ்சிருப்பான், ஆனா அதை விட பெருசா செஞ்சு அவனை அடக்கணும். அவன் ஒரு அடி அடிச்சானா நான் 2 அடி அடிச்சா அவனை அடக்கணும். அவன் கையால அடிச்சானா கம்ப தூக்கி அடி, மண்ணில போடு, இல்ல ஆளே காலி பண்ணி. அப்படிதான் இப்ப நடந்துட்டு இருக்கு இந்த சமூகம். அப்பயும் அப்படித்தான் மக்காவுல அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பதற்கு முன்னால் அப்படிதான் இருந்துச்சு. அதத்தான் அம்மன் தரம உங்களுக்கு அநியாயம் செய்பவர்களை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ் சொல்றதாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் விளக்கம் சொல்றாங்க. அதே போன்று அகசின் இலாமன் இலை உங்களுக்கு தீங்கு செய்பவர்களுக்கு நலவு உபகாரம் செய்யுங்க. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணம் அப்படிதான் இருந்துச்சு. 3 விஷயங்களையும் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உறவினர்களோடு சேர்ந்து வாழக்கூடிய தன்மை, அதே மாதிரி யாராவது அநியாயம் செய்தா அவர்களை மன்னித்து விடுவது, அதே போன்று யாராவது தீங்கு செஞ்சா அவங்களுக்கு உபகாரம் செஞ்சாங்க. நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை விட்டு மதீனாவுக்கு கிளம்புறாங்க. ஹிஜ்ரத் அல்லாஹ்வுடைய உத்தரவு. மதீனாவை விட்டு போயிருங்க, உங்களை கொலை செய்யறதுக்கு திட்டம் போடுறாங்க. தாருல் நதுவாக உட்கார்ந்தா நீங்கள் திட்டம் போடப்படுது. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை கொலை செஞ்சிரும், இல்லைன்னா நாடு கடத்துவோம், இல்லைன்னா ஏதாவது ஒரு இது பண்ணிடுவோம். அப்ப அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, சொல்றாங்க உங்களுக்கு எதிர்பார்த்த மாதிரி திட்டம் போடப்படுது, இதுக்கு மேல நீங்க இந்த ஊர்ல இருக்க வேணாம், கலந்துருங்க. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னைக்கு கடைசி நாள், மக்கா பிறந்த நாடு, பிறந்த ஊரு விட்டுட்டு போற மாதிரிலாம் மனசுல ஒரு கவலை இருந்துச்சு. என்றாலும் காபா வாச்ச கடைசியா ஒரு தடவை ஒரு 2 நாட்கள் தொந்துக்குவோம். காபா உள்ளார தொழுவணும்னு ஒரு ஆசை, அது உள்ளார போயிட்டு உட்காந்து போயிடுவோம். இன்னைக்கு கடைசி நாள், இதுக்கு பிறகு எப்போ வருவோமோ தெரியாது. அதனால போறாங்க, காபா பூட்டி இருக்கு. அப்ப இப்ப இருக்கிற மஸ்ஜித் ஹராம் கிடையாது, காபா மட்டும்தான் கதவு பூட்டப்பட்டு இருந்துச்சு. அப்ப பாக்குறாங்க யாருக்கிட்ட சாவி இருக்கும், உத்பா இப்னு ஷைபா அவர்கிட்ட தான் அந்த காலத்துல சாவி. இப்பயும் அந்த வம்சத்துல தான் இந்த சாவி இருக்குது, அவங்ககிட்ட தான், அந்த வம்சத்துல தான். அவங்களை தேடி போகும்போது ஹரமுக்கு கொஞ்சம் தூரத்துல அவருடைய வீடு இருக்குது, போய்க்க அவர் வந்து காட்டுறா இருக்குது. அப்ப வந்து கதவை தட்டுறாங்க, வந்தவங்க பார்த்தோன்னே அவரு திகைச்சு போறாரு, கோபத்துல அப்படியே பயங்கரமா ஆயிடுறாரு. என்ன முகமது இருக்குது, கொஞ்சம் காபாதனோட 2 ரெண்டா தொழுகிறேன், இனிமேல் உங்களுக்கு நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். ஆனா அவர் கோபப்படுறாரு, திட்டுறாரு, கண்ணாமண்ணான்னு திட்டுறாரு. இல்லப்பா ஒரு 2 ரெக்காத்து நான் தொழுதுட்டு வந்து உனக்கு சாவியை கொடுத்துட்டு நான் போயிடுறேன். மீண்டும் அவர் கேட்கிறாரு. அப்ப அற்புறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் வழியுது. அந்த சூழ்நிலையிலேயே அப்படி அந்த காபாவை வெளியில தொழுதுட்டு கிளம்பிடுறாங்க. இரவு வருது, மதீனாவுக்கு போயிடுறாங்க. மதீனாவுக்கு போயிட்ட பிறகு சனகிரி 8ல் மக்கா 10,000 நபர்களை கொண்டு ஒரு மிகப்பெரிய ஒரு படையோடு அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றி கொள்ளப்படுகின்றது. வெற்றி கொள்ளப்படக்கூடிய சூழ்நிலையில அங்க உள்ள மக்களுக்கு பாதுகாப்பு. அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போருடைய தன்மைகளையும் சொல்றாங்க. வெற்றி வீரராக அந்த நகரத்துல நுழைகிறாங்க. அங்க என்ன அநியாயத்தினுடைய உருவமாக மாறல, அக்கிரமங்கள் செய்யக்கூடியவர்களாக உள்ளால நுழையில. இன்னைக்கு நடக்குது, பலஸ்தீன்ல நடக்குது, உக்ரைன்ல நடக்குது. அநியாயமாக பெண்களையும் குழந்தைகளை வயதோடவர்களை போட்டு அடிக்கப்படுது, நாசப்படுத்தப்படுது. சோறு கஞ்சி இல்லாம அவர்கள் சித்தரோடு செய்யப்படுது. ஆனா அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க தெரியுமா? மக்காவுல நுழையும் போது பொது அறிவிப்பு செய்றாங்க. வயோதிகர்கள், பெண்கள், குழந்தைகள் அவர்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்கணும். யாரும் அந்த பெண்களாக இருந்தாலும் வயோதிகர்களை, சிறுவர்களை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது. அடுத்ததாக ஒரு அறிவிப்பு செய்றாங்க. எவர்கள் வாள்களை அம்புகளை கீழே போட்டுட்டு தங்களுடைய வீடுகளில் நுழைந்து கொள்கின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. அதே போன்று அபூ சுஃபியானுடைய வீடுகளில் எவர்கள் நுழைகின்றார்களோ அவர்களுக்கு பாதுகாப்பு. அபூ சுஃபியான் மிகப்பெரிய விரோதி. அவரின் காரணமாக தான் உஹது யுத்தத்தில் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கொல்லப்பட்டாங்க. மிகப்பெரிய வருத்தம். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவருடைய
அப்பதான் அல்லாஹ் இறக்குறான், என் ஆபத்தும் பௌக்கியத்தும் இம்மிஸ்லிமாவும் ஆயத்து. நீங்க கண்டிப்பதாக இருந்தா அவர்கள் உங்களை எவ்வாறு தண்டித்தார்களோ அதை போல தண்டிங்க. அல்லாஹ் ஆயத்து இறக்குறான் அப்படின்னு அல்லாஹ் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டாங்க. சத்தியம் செஞ்சதுனால தப்பாக கொடுத்தாங்கன்னு வரலாறு சொல்லுது. மன்னிச்சு விட்டாங்க. இதை விட பெரிய மன்னிப்பு எவ்வளவு பெரிய துன்பம். ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய சிறிய தந்தை மட்டும் அல்ல, பால்குடி சகோதரர் ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா. ஏன் கேட்டா ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹ் பக்கத்துல 3 நாளைக்கு பிறகு பிறக்கிறாங்க. அதே ஷிஃபா மாதா வைத்தியம் பார்க்கறாங்க. ஏன் அவ்வளவு சின்ன வயசு? அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா ரலியல்லாஹு அவர்களுக்கும் அப்துல் முத்தலிபுக்கும் ஒரே மேடையில் கல்யாணம் நடக்குது. அப்துல் முத்தலிபுக்கும் 4வது கல்யாணம். அப்துல் முத்தலிப் அவர்களுக்கும் அப்துல்லா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தகப்பனார் அப்துல்லா அவர்களுக்கும் ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் கல்யாணம். யாரு பெண்ணுன்னு கேட்டா ஆமினா அம்மாவுடைய அண்ணனுடைய மகன். ஆமினா அம்மாவுடைய அண்ணன் மகன். அவங்கள அப்துல் முத்தலிபுக்கு கல்யாணம் செய்யப்படுகின்றது. அப்துல்லா ஆமினாவுக்கு கல்யாணம். இப்ப 2 பேருக்குமே என்னது, அப்துல்லாவுக்கு பிள்ளை பிறகுது. ஆனா அப்துல்லா அவர்கள் உலகத்துல இல்ல. அப்துல் முத்தலிபுக்கு ஹம்ஸா அவங்க பிறக்கிறாங்க 3 நாளைக்கு பின்னாடி. அப்ப அவங்களும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த ஹம்ஸா அவர்களும் சுவைபா என்ற, அதாவது அப்துல்லாவுடைய அடிமை பெண், அவங்களுக்கு பால் குடிக்கிறாங்க. அந்த இடத்துல அவங்க பாலுடைய சகோதரர், ஒரே வயதுடையவர்கள். ஹம்ஸா அவர்கள் சிறிய தந்தையாக இருந்தாலும் பாசம் அதிகம். அவங்களுக்கு ரசூலுல்லாஹ் மீது ரொம்ப பாசம். ஏதாவது கொடுமை நடந்துச்சுன்னா அத்தனைக்கும் ஹம்ஸாவுல தான் நிற்பாங்க. நம்ம வரலாற்றை கேள்விப்பட்டிருப்போம். அதற்கு உமர் ரசூலுல்லாஹ் இஸ்லாத்தை தழுவக்கூடிய சூழ்நிலையில ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும், கொலை செய்யணும்னு வீரமா போறாங்க. ஆனா அங்க என்ன செய்யணும்னு அப்பா தான் நிக்கிறாங்க. அவர் ஒழுங்கா வந்து பார்த்துக்க இல்லைன்னா நானும் அந்த பரம்பரை தானே, நம்ம பார்த்துக்கன்னு சொல்லி அவ்வளோ வீரமிக்கவர்கள் அவங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வின் மீது அவ்வளோ பாசம் உடையவர்கள் ஹம்ஸா. அந்த சூழ்நிலையில அப்ப அவங்க சின்ன பின்னமாக்கப்பட்டு இருந்ததுனால அவங்களுடைய மனசு தாங்கல. இதனால்தான் பின்னாடி அவங்க ஹம்ஸா ரலியல்லாஹு தஆலா அவங்கள ஏன்னா யாரு ஷஹீதாக்குனாங்க வஹஷி, பின்னாடி அவர் முஸ்லீம் ஆகிறாங்க. அபூ சுஃபியானுடைய மனைவி ஹிந்தா அவங்க முஸ்லீம் ஆகிறாங்க. அவங்களுடைய தூண்டுதலாக தான் வஹஷி வந்து அவங்கள ஷஹீதாக்குறாங்க. ஆனா இஸ்லாமை தழுவியதுக்கு பிறகு அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஹஷிட்ட சொன்னாங்க, நீங்க என் முன்னாடி வராதுங்க. என்கிட்ட அவங்கள பார்க்கும் போதெல்லாம் ஹம்ஸாவினுடைய ஞாபகம் எனக்கு வருது, அதனால தயவு செஞ்சு வராது. அதனால அவங்க கஷ்டப்படுத்துறாங்கல்ல, அந்த ஞாபகம் தான் மனசுல ஒரு வேதனை வருதா இல்லையா, அதுக்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அவர்களையும் மன்னித்தார்கள், அவர்களையும். அப்ப எவ்வளவு பெரிய குடும்பம் நடந்தும் மன்னிக்கக்கூடிய தன்மை. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில மக்கமா நகரத்துல வர்றாங்க. அபூ சுஃபியான் உடைய அவர்களுடைய வீடுகள்ல யாவர் நுழைகின்றாரோ அவர்களுக்கும் மன்னிப்பு இருக்கின்றது, பாதுகாப்பு இருக்கின்றது, அவர்களை யாரும் ஒன்றும் செய்யக்கூடாது என்று அறிவிப்பு செய்கின்றார்கள் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே நிலையில மக்கா வெற்றி கொள்ளப்படுது. சூழ்நிலை எப்படி மாறுது? அந்த உத்பா இப்னு ஷைபா சாவி, அவர் காபாவினுடைய சாவி கொடுக்க மாட்டேன் என்று சொன்னாரோ அவரை அடிமையாக தலை குனிந்தவராக அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிப்பாட்டப்படுகின்றது. அப்பதான் அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உத்பாவை பார்த்து கேட்கிறாங்க, உத்பாவே ஞாபகம் இருக்கின்றதா 8 ஆண்டுகளுக்கு முன்னால் இதே காபாவின் சாவியை கேட்டு உனக்கு முன்னால் உன்னுடைய வீட்டிற்கு முன்னால் நான் வந்து நின்றேன். அப்போது எவ்வாறெல்லாம் என்னை சின்ன பின்னப்படுத்தினார், வேதனைப்படுத்தினார், கொடுமைப்படுத்தினார், சாவி தரமாட்டேன் என்று சொன்னார். ஆனால் இன்று என்னுடைய கைவசம் இந்த காபாவின் சாவி இருக்கின்றது. பார்த்தாயா, இதுதான் சூழ்நிலை. ஆனால் அப்போதும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா தஸ்ரீப அலைக்கும் யௌம், உங்கள் மீது எந்த குற்றமும் நீங்கள் பிடிக்கப்பட மாட்டாது, உங்களை மன்னித்து விட்டேன் என்று அருள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்பாவிடம்
ஒப்படைத்து சொன்னார்கள், கியாமத் வரை இந்த காபாவின் சாவி உன்னுடைய வம்சத்தில் தான் இருக்கும் என்று சொன்னார். இவ்வளவு பெரிய துவா இது. இதுவரைக்கும் அவங்களுடைய வம்சம் தலைச்சு கொண்டிருக்கிறது. கியாமத் வரைக்கும் அவர்களுடைய அந்த உத்பாவினுடைய வம்சம் இருக்கும் என்பதற்கு இது ஆதாரம். அந்த வம்சத்திலிருந்து தான் இதுவரைக்கும் அந்த காபாவினுடைய சாவி கொடுக்கப்பட்டு வருகின்றது. இப்ப கூட ஒரு 4 மாசம் முன்னாலே அந்த காபாவினுடைய சாவி எவரோட இருந்ததோ அவங்க மூத்தாயிட்டாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க மறுத்தாங்க. அதுக்கு இப்போ ஒரு 4 மாசமோ 3 மாசம் அதே வம்சத்தை தேடிய சேர்ந்தவங்களுக்கு தான் இப்பயும் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக கியாமத் வரைக்கும் அந்த காபாவினுடைய சாவிக்கு பொறுப்பாளராக அருமையின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கினார்கள் என்றால் அவர்களுடைய மாண்பு என்ன? எந்த அளவுக்கு மன்னிக்கக்கூடிய தன்மை மிக்கவர்களாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட உலக தலைவர் உலகத்தில் யாரும் இல்லை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வம்சத்தில் அந்த நற்குணத்தின் நாயகருடைய உம்மத்திலே நாம் பிறந்துவிட்டு நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய பிணக்குகளை களையாமல் அண்ணன் தம்பிக்கு மத்தியில் உண்டான உறவுகளை துண்டித்துக் கொண்டு தாய் தந்தைக்கு மத்தியில் ஒழுக்கம் இல்லாமல் நடந்து கொண்டு சகோதரன் சகோதரிகளுக்கு மத்தியில் ஒழுக்கம் இல்லாமல் மகத்தாவாசிகளுக்கு மத்தியில் உண்டான ஒழுக்கம் இல்லாமல் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. நம் அந்த நபியினுடைய உம்மத் என்று சொல்லிக் கொள்கின்றனவே எந்த முறையில் சொல்றோம்? நாமெல்லாம் முஸ்லிம்களா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். கோச்சிக்காதீங்க, வருத்தமாக இருக்கின்றது. அதனால்தான் இன்றைய காலகட்டத்திலே எல்லா இடங்களிலேயும் நமக்கு பிரச்சனைகள். இந்த நாட்டிலும் நமக்கு பிரச்சனையா? நமக்கு மத்தியில் உண்டான உறவு சரியில்லை. நம்ம ஆள நம்ம முஸ்லிம்களே நமக்கு ஒரு இஸ்லாமிய தானே நமக்கு ஒரு தொல்லை கொடுத்துட்டாங்க, சரி போப்பா மன்னிச்சு விடுவோன்ற தன்மை இருக்கிறா நமக்கு மத்தியில். அண்ணன் தம்பி தான் நம்ம பாவ வாழ்ந்த வீடு பாகம் பிரிக்கலாம். 20 அடி தான் இருக்கும். எனக்கு 8 அடி கொடு, 10 அடி கொடு, 2 ஷவர் ஏன் விட்டு கொடுத்தா என்ன ஆகுது? கிடையாது. இப்படிதான் நடக்குது. விட மாட்டான். எனக்கு 10 அடி கொடு, நான் கோழியாவது அடிச்சு வைக்கிறேன். நான் எல்லா அடி கூட கோழியாவது நாயாவது தூங்கட்டும், எனக்கு முன்னாடி எனக்கு கொடுத்து அப்படிதான். அதே பொம்பளை இருந்தா எனக்கு 5 அடியை கொடு, நான் போட்டு எனக்கு ஒரு பாவம் கொடு. 5 அடிக்கு நீ என்ன செய்ய போற? ஒரு கப்பஸ் கூட கட்ட முடியாது. அந்த அட்டி வாங்கி வச்சிருக்கோம் இல்ல. ஆக உயர்ந்த குணங்களை இஸ்லாம் நமக்கு வகுத்து தந்திருக்கின்றதை நமது நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து காட்டினார்களே, அந்த வழியை நாம் பின்பற்றுகின்றோமா? இல்ல. அதனால்தான் பல இடங்கள்ல நமக்கு பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், எல்லா விதமான அடக்கு முறைகளும் நம் மீது சாட்டப்பட்டு கொண்டிருக்கின்றன. எனவே அன்பான பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நற்குணத்தை பற்றியோ மன்னிக்கக்கூடிய மாண்புகள் நிறைய சரித்திரங்களை சொல்லலாம், நிறைய இருக்குது. ஆனா நேரம் ரொம்ப சுருக்கமாயிடுச்சு. எனவே எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நிர்வாகியத்தை எனக்கும் உங்களுக்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தந்தருள் புரிவானாக. வாக்குத்தாவான அல்ஹம்துலில்லாஹ்.